வித்தியாசம் இருக்கு. செயல் தலைவருங்கிற ஏன் திடீர் பிரச்சனை? மகனுக்கு தான் எல்லா பதவியும் சொன்னாங்க, மகனை தான் மத்திய அமைச்சர் ஆக்குனாங்க. இப்போ தலைவர் பதவியிலேருந்து நீக்கினா அது பெரிய சங்கடமா இருக்கும், தொண்டர்கள் அதிருப்தி ஆவாங்க, கட்சிக்காரங்க அதிருப்தி ஆவாங்கன்னு ஒரு மூத்த தலைவருக்கு தெரியாதா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, பாமகவுடைய செயல்பாடுகள் மேலே சில விஷயங்களில் நமக்கு விமர்சனம் இருக்கலாம், சில விஷயத்தை பாராட்டலாம், அது வேலை. ஆனாலும் அந்த கட்சி தேவையா இல்லையா அப்படின்னா, இப்போ சார் சொன்னது மாதிரி மது விலக்காக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், இப்போ பழைய மாதிரி இருந்தாங்களா? பாமக குறித்து நிறைய பேசலாம் சார். இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன், பழைய மாதிரி இருந்தாங்கன்னா எந்த கட்சியும் பழைய மாதிரி இல்லை. ஆனால் இவங்க வந்து அவசியமான ஒரு கட்சியாக தான் அதை வந்து நம்ம பார்க்க வேண்டிய, ஒரு ஆபாசம் இல்லாத தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இருக்காங்க. இதில் 2016 வந்து அன்புமணிக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூக பேச்சுகள் இருக்குது. இப்போ வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு நம்ம சார் கூட, ஜீவசகவத்தின் சார் கூட சொன்னார். ஆனால் அப்போ வந்து அன்புமணியை வந்து இவர் புறக்கணிச்சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் 2 பேர் இருந்த கூட்டங்களை நானும் அதை அட்டன் பண்ணியிருக்கேன் செய்தியாளராக. அப்போ அது வந்து இவருக்கு ராமதாஸுக்கு உடன்பாடாக தான் இருந்தது. அன்புமணி வந்து முதல்வர் வேட்பாளராக அவரை வந்து கொண்டு வந்து நிறுத்தினதில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தது. இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கிற ஒரு சூழலில் நம்மளா ஒரு இமேஜினேஷன் பண்ணி இதுதான் காரணம் அதுதான் காரணம் நம்ம சொல்கிறோமே தவிர வெளிப்படையான காரணம் வரலை. இதில் இன்னொரு விஷயம் நம்ம ஒரு யூகத்தில் சொல்கிறது என்னன்னா, இவங்க வந்து பாஜகங்கிறாங்க, இவங்க வந்து அதிமுக அப்படிங்கிற. இப்போ நாளைக்கான தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவே கூட்டணி வரும் போல இருக்கு. அப்போ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கட்சியில் தன்னுடைய பிடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதாவது ராமதாஸ் கையிலேருந்து பாமகவுடைய பிடி நழுவிடுச்சா? நிச்சயமாக வந்து நழுவிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவங்க கட்சியுடைய சட்டத்திட்டங்கள் படி பார்த்தீங்கன்னா நிறுவனருக்கு வந்து ஒரு சட்ட ரீதியான பிடிமானம் கிடையாது. அந்த ஏற்கனவே BJK மணி போய் அன்புமணி வந்தார் இல்லையா, அதுவே வந்து அவங்க பொதுக்குழுவை கூட்டி அதை எல்லார்ட்டையும் வந்து அதை சொல்லி அவங்களுடைய கையெழுத்தில் வாங்கி அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி தான் அவர் வந்து தலைவராக ஆனார். அந்த மாதிரி தான் அந்த முறை, சட்டப்படியான முறை. ஆனால் அந்த சட்டப்படியான பார்த்தா இப்போ இவருடைய அனௌன்ஸ்மெண்ட் செல்லாதுங்கிறீங்க? செல்லாது, நிச்சயமாக செல்லாது. இவர் வந்து எந்தவித இவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்புமணி வந்து இனிமேல் செயல் தலைவராக இருப்பார், நான் தலைவராகிட்டேன், செயற்குழு கூடி முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாரு இல்லையா. கூடி இன்னமும் முடிவு எடுக்கிறது இல்லை, முடிவு எடுத்துட்டு சொல்லியிருக்கணும். சரி, இப்போ ஒருவேளை நீங்கள் சொல்கிற புள்ளியிலே நம்ம வச்சுக்குவோம், ஒருவேளை அது செல்லாது அப்படிங்கிற இடத்துல, சட்ட ரீதியாக செல்லாது அப்படிங்கிற இடத்துல மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அந்த பேச்சுக்கு அந்த பொதுக்குழு மரியாதை கொடுக்குமா? நிச்சயமாக இருக்காது. ஏதாவது என்ன, அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா, அதாவது நான் தெளிவாக சொல்ல போனால், இப்போ 2 தரப்புலுமே வந்து ஆதரவாக இருக்கக்கூடியவங்க, அதில் இருக்கிற நண்பர்கள் இது மாதிரி ஆட்கள்கிட்ட பேசுகிறப்ப, ஒரு பத்திரிகை ரீதியான தொடர்பில் பேசுகிறப்ப ஆக பெரும்பாலான பேர் வந்து அன்புமணிக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஆனால் ஏற்கனவே போன ஜனவரி மாதம் நாள் இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அந்த முகுந்தனை வச்சு வந்த போதும் இதே கருத்தை தான் நான் சொன்னேன். என்ன காரணம், சிம்பிள் சைக்காலஜி. எப்பயுமே ஒரு இளைஞர் அப்படி, அதாவது வயது வித்தியாசத்தில் இருந்துங்கிறப்ப அடுத்த தலைமுறையை வந்து விரும்புவாங்க, அடுத்தது எதிர்காலம் இவங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படின்னா முகுந்தன் அதை விடவும் யங்ஸ்டர் தானே. இவங்க 2 பேருக்குள்ள தான் நம்ம பேச்சு வருமே தவிர முகுந்தன் யாருன்னு தெரியாத எப்படி அவரை கொண்டு போய் அங்கே நிறுத்த முடியும்? நாளைக்கு அவர் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமேலு அன்புமணியா முகுந்தனாங்கிற அளவுக்கு அவர் வரல, வந்துட்டதுக்கு அப்புறம் நீங்கள் கேட்குற கேள்வி வேணால் வரலாம். ஆனால் இப்போதைக்கு முகுந்தன்கிறது சீனில் இல்லை. இப்போ சீனில் இருக்கிறது ராமதாஸா அன்புமணியா அப்படிங்கிற அந்த 2 பேர் தான். அப்படிங்கிறப்ப ஆக பெரும்பாலான பேருடைய கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து தொண்டர்களாக இருக்கட்டும், போன முறையே பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து இந்த இவர் கோபமாக வெளியில் வந்தார் இல்லையா, அந்த மாதிரி வந்து பனையூரில் வந்து பாருங்கன்னு சொல்லி, அப்போ வந்து இவருக்கு ஆதரவாக தான் அந்த கூட்டம் நடந்த மன்றத்துக்கு வெளியில் கோஷமிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தைலாபுரம் வாங்கன்னு ராமதாஸ் சொன்னதுக்கு மீறி இப்போ பல பேர் பனையூர் தான் போயிட்டு இருக்கிறாங்க. இதையும் நம்ம பார்க்குறோம், செய்திகளில் பார்க்குறோம். இப்படி அது வந்து தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க அன்புமணி சார்ந்து தான் அவங்க இருக்க விரும்புவாங்க. இது இயல்பு. இது சரி சார், இப்போ ராமதாஸ் சொன்ன விஷயத்தை அவருடைய கட்சி கேட்கவில்லை அப்படின்னா அந்த கட்சி ஒரு பிளவை சந்திக்கும்ல? இல்லை, நிச்சயமாக அதில் வந்து பிளவு வரும் அப்படின்னு நான் நினைக்கல. என்ன காரணம்னா, முதல் விஷயம், இப்போ பல பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் தலைவர்னு இருந்தவரை வந்து செயல் தலைவர்னு ஆக்கினது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இந்திய அரசியல்லே இல்லை அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நடந்திருக்கு. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் ராஜகோபாலாச்சாரி வந்து
வைஸ்ராயா இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இறக்கப்பட்டு இங்கே வெஸ்ட் பெங்கால் கவர்னர் இங்கே வந்தார். சிம்பிளாக இன்னொரு விஷயம், இதே தலைவர் செயல் தலைவருக்கு ஒரு உதாரணம் இருக்குது. EVKS இளங்கோவன் 1996லேருந்து 2002 வரைக்கும் அவர் காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு தலைவராக இருந்தார். இடையில தமாக வந்து சேருது, இவர் பாலகிருஷ்ணன் தலைவராக வர்றாரு, இவர் செயல் தலைவராக ஆகிறார். தேசிய கட்சிகள்ல மாற்றம் வருது இல்லை, இது வந்து ஒரு அரசியல்ல அடுத்த கட்ட முன்னேற்றம் என்னன்னு தான் பார்ப்பாங்களே தவிர, எனக்கு இந்த ஈகோ வந்துருச்சு, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, உடனே நான் பிளவு, நான் அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒன்று தவிர ஒரு கணிசமான ஆதரவு தனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அவங்க ஏன் பிளந்துட்டு போகணும்? அந்த இருந்துக்கிட்டு இதை என்னன்னு சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் போகும். தவிர இதில் வந்து ராமதாஸும் கூட பார்த்தா பாகிஸ்தான் சொன்ன மாதிரி சில இக்கனாலாம் வச்சுட்டு தான் சொல்லியிருக்கிறாரு அவர். இந்த எலெக்ஷன் வரைக்கும்ங்கிற மாதிரியான சில வார்த்தைகள்லாம் போட்டு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நிச்சயமாக இது வந்து ஒரு பிளவு அப்படிங்கிறத நோக்கி இது வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மருத்துவர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, மகன் கட்சியை கொண்டு போகிற விதம் சரியில்லை, தவறதாக கொண்டு போகிறாருன்னு. ஆனால் கட்சி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அன்புமணி ராமதாஸ் தான் சரியாக கட்சியை கொண்டு போகிறாரு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்களே. இல்லை, நிச்சயமாக அதை வந்து அவங்களுடைய என்ன இந்த பார்வை ராமதாஸ் அவர்களுக்கு போயிருக்காதா? அந்த தொண்டர்கள்ட்ட இருந்து மெசேஜ் போயிருக்கும்ல. இப்போ ஒரு அறிக்கைகளே பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வேற அதை தைரியமாக சொல்லலாம், வேற எந்த தலைவரை விட அதிகமாக ஆக்கப்பூர்வமான அறிக்கைகள் கொடுக்கறதுல 2ஆம் இடம் டாக்டர் ராமதாஸ்னா, முதலிடம் டாக்டர் அன்புமணி. அதை நம்ம டெய்லியே வந்துட்டு இருக்கு, பார்த்து உங்களுடைய தொலைக்காட்சிக்குமே வருமே அந்த அறிக்கைகள்லாம் வருமே. அதில் ஒவ்வொரு விஷயமே பல பேருக்கு தெரியாத விஷயங்களை கூட, நம்ம கவனத்துக்கு வராத விஷயங்களை, உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து ஊழியர்கள்லேருந்து சேர்த்து எல்லாரையுமே ஒரு 2000 பேர். ராமதாஸ் அவருடைய அறிக்கையை விடவும் அன்புமணியுடைய அறிக்கை சிறப்பாக இருக்கு. ரெண்டுத்தையும் ஒப்பிட்டீங்கன்னா, அதான் சொன்னேன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நம்பர் 2 ராமதாஸ்னா, நம்பர் 1 அன்புமணி. இப்போ வந்து 2000 பேரை வேலைக்கு எடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு 200 சொச்சம் பேரை போக்குவரத்து ஊழியர்கள் இருக்கிறவங்கள இன்னும் 1 வருஷம் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. அதை கேள்வி கேட்டல பல பேருக்கு அந்த விஷயமே தெரியாது, பாதிக்கப்பட்டவங்களை தவிர. சேலம் பல்கலைக்கழகத்தில் இதெல்லாம் ஒரு 4-5 நாளில் வந்த உதாரணம். சேலம் பல்கலைக்கழகத்தில் அனுமதி இல்லாமல், அரசு பல்கலைக்கழகம் அங்கே ஒரு கோர்ஸ் துவங்க போகிறாங்க 2023 வருடத்தில். அதை எதிர்த்து இவர் கேள்வி கேட்டோன்னா தமிழ்நாடு அரசு வந்து அது மாதிரியான எண்ணம் இல்லைன்றுச்சு. இப்போ மறுபடியும் அந்த முயற்சி நடக்குதுன்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அது மட்டும் இல்லை, பொன்னியின் செல்வன் ஒரு திரைப்படம் வந்துச்சு இல்லை, அப்போ வந்து ஒட்டுமொத்த நாடே வேறு வேலையே இல்லாத மாதிரி அதை பற்றி தான் பேசியிருந்துச்சு. அன்புமணி ராமதாஸும் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டின ஒரு வாய்க்காலை சரி பண்ணுங்கன்ட்டு பெரம்பூர் அரியலூரில் வந்து நடைபயணம் போனார். இப்படி நிறைய சொல்லலாம், நெய்வேலி போராட்டம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறையா சொல்லலாம். மகன் சரியா தானே சார் போயிட்டு இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் சரியா தானே பயணிச்சுட்டு இருக்காரு. அதை வாழ்த்தி நம்முடைய கட்சி சரியாதான் இயங்குது, கட்சியை சரியாதான் வழி நடத்துறாரு அப்படின்னு புரிதலோட தானே அவர் ராமதாஸை பொறுத்தவரை கொடுத்துட்டோம் தலைவர் பதவி, இருந்தாலும் நம்ம சொல்றதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி கட்சி தன் கையை விட்டு நழுவிரும் அப்படிங்கிற பயம் தான் ராமதாஸ்க்கு இருக்கா? நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் நம்ம தான் தலைவராக்கணும், ஏற்கனவே ஜி.கே. மணி மாதிரி இவர் இருந்துருவாருன்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அதை மீறி அவர் சில விஷயங்கள் செய்யும்போது இவருக்கு வந்து அது ராமதாஸுக்கும் மனதை அதை பாதிச்சிருக்கும். இவர் வந்து நம்ம சொல்றதெல்லாம் செய்கிற ஆளா இல்லை, ஆனால் நம்மளே தலைவர் ஆயிடுவோம் அப்படின்னு. இது கட்சி சட்டத்திட்டத்துக்கு மீறி தான் அவர் செஞ்சிருக்கிறார். இப்போ கட்சி சட்ட திட்டம் இதெல்லாம் தாண்டி தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே வருகிற போது ராமதாஸ் அவர்கள் ஒருவேளை அன்புமணி நினைக்கிறாரு நான் பாஜக கூட்டணியில் இருக்கணும், ராமதாஸ் ஒருவேளை அதிமுக கூட்டணி அப்படின்னு சொன்னால் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அதை அன்புமணி தான் ஏற்றுக்கொள்வாங்களா? இதாங்க எனக்கு புரியல. ஆளாளுக்கு இதே தான் பேசிட்டு இருக்கிறோம். அதில் என்னன்னா பாஜகவும் அதிமுகவுமே கூட்டணி வருங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா பாமக அதுக்குள்ள தான் இருக்கணும். அப்படி இருந்தால் வருன்னு பேச்சு இருக்கு, வந்தா பார்த்துக்கலாம், வரலனா இல்லை. அதுதான் அந்த மாதிரியான ஒரு பேச்சு இப்போ வந்திருக்குமா? போன தேர்தலையும் அப்படி ஒன்று வந்தது, இந்த எந்த கூட்டணி அப்படின்ட்டு. இதுக்கு வந்து ஒரு எந்த அளவுக்கு இது ஆத்தென்டிக்கான ஒரு தகவலாக இருக்கும்ல, வேற சில கருத்து முரண்பாடு அவங்களுக்குள்ள இருக்கலாம், கட்சி பிடிமான யார்கிட்ட இருக்குமே தவிர இந்த கூட்டணி சார்பாக இருக்குமா அப்படிங்கிறதுல வந்து எனக்கு வந்து அது புரியல. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.